ஸோ இங்கே பாருங்கள் டாக்கிங் ஸ்டேஷன் மாதிரி. ஸோ இப்போ இதை வந்து ஜஸ்ட் அப்படியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல ஏற்கனவே வேக்கம் கிளீனர் வந்து அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம். 2 வேக்கம் கிளீனர், அதோட லிங்க் வந்து எங்க ஐ கார்ட்ல வந்து கொடுக்குறேன் பாருங்க. 5000 ரூபீஸ்ல எனக்கு வந்து வயர் இல்லாத ஒரு வேக்கம் கிளீனர் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல், வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்க. நான் யூசர் மேனுவல் காட்டுறேன் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இதை போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அது என்னென்ன டஸ்ட் கப்பு, மொத்தம் எவ்வளோ 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க, இவங்களோட அதர் ப்ராடக்ட் என்ன, அதுக்கப்புறமா வந்து வாரண்ட்டி கார்டு 1 ஸ்டெப் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாரண்ட்டி கார்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த டாக்கிங் ஸ்டேஷன் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த டாக் பண்ணி வைக்கிறதுக்கு பவர் அடாப்டரே வந்து இப்போ டாக்கிங் ஸ்டேஷன் மாதிரி வருது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் இந்த டாக்கிங் ஸ்டேஷன் கவர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாப் பண்ணுறதுக்கான அட்டாச்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பைப்பு, பைப்போட லென்த் வந்து நல்லா பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 பைப் கொடுக்குறாங்க. நீங்கள் ஈஸியாக வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா நம்மளோட வேக்யூம் கிளீனர், இங்கே பாருங்கள், வேக்யூம் கிளீனர் ஆன் ஆஃப் பட்டன். ஸோ ஃபஸ்ட்டு ஆன் பண்ண உடனே லோவில் ஓடுது, அப்புறம் ஹை, அப்புறம் ஆஃப். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஹெல்ட் வேக்யூம் கிளீனர் 120 வாட்ஸு, பேட்ரி வந்து 2200 mAh பேட்ரி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு 2 ப்ரஷ்ஷும் வருது. இங்கே பாருங்கள், இது சின்னதாக, அதேமாதிரி அந்த கிளாம்ப்பு 2 பைப் காமிச்சேன் பார்த்தீங்களா, 2 பைப்லேயும் வந்து மாட்டிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கு. மற்றபடி பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது, கூடவே வந்து இதெல்லாம் தான் வருது உங்களுக்கு. ஸோ இதுதான் ஓவராலாக உங்களுக்கு பாக்ஸில் கொடுக்குறது. நம்ம வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. இந்த வேக்கம் கிளீனர் அமேசான் பேசிக்ஸ் ஏற்கனவே இருக்கு. ஸோ இதுல வந்து எனக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஒயர் வந்து இருக்கு, தூரம் எடுத்துட்டு போக முடியல. நான் நினைச்ச இடத்துல மேலே சீலிங்ல இருக்கிற அழுக்க வந்து எடுக்க முடியல, லென்த் பத்தல ஃபர்ஸ்ட். என்னால இதை வந்து தூக்கிட்டு மேலே வச்சு பண்றது ரொம்ப கஷ்டமா. ஒயர்லெஸ்க்கு வந்து நான் இப்போ போயிட்டேன். ஸோ இது வந்து இப்போ நீங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம், ஒயர் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா வந்து எங்கேயாவது ஸ்பில் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஈஸியா வந்து யூஸ் பண்ணலாம். ஹேண்ட் ஹெல்டு தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெரும்பாலும் வேக்கம் கிளீனரில் வந்து 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று வந்து வெயிட் கம்மியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம தூக்கிட்டு எல்லா இடமும் க்ளீன் பண்ண முடியும். 2வது விஷயம், வேக்கம் கிளீனர் வந்து செக்ஷன் பவர் வந்து ஜாஸ்தி இருக்கணும். இந்த வேக்கம் கிளீனர் வந்து உங்களுக்கு 15 கிலோ பாஸ்கல்ல வந்து செக்ஷன் வந்து கொடுக்குறாங்க, அது வெறும் 5000 ரூபாய் பட்ஜெட்டில். 3வது வயர் இருக்கக்கூடாது. இது 3 விஷயம் வந்து வேக்கம் கிளீனர் கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெட்டீரியலோட பில்டு குவாலிட்டி பார்த்துடலாம். இங்கே பாருங்க, ஸோ உங்களுக்கு வந்து நல்ல பின்னாடி வந்து சார்ஜிங், அந்த டாக் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு சார்ஜிங் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 செக்ஷன் பவர் கொடுக்குறாங்க. ஒன்று லோ பவர் மோடில், இன்னொன்று ஹை பவர் மோடு. லோ பவர் மோடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 கிலோ பாஸ்கல் வந்து செக்ஷன் பவர் இருக்குது. உங்களுக்கு ஹை பவர் மோடு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், லோ காட்டுறேன், இதுதான் லோ. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹை. ஸோ ஹையில் வந்து 15 கிலோ பாஸ்கல், 8 கிலோ பாஸ்கல் வந்து லோ பவரில். அதேமாதிரி உங்களுக்கு இந்த இங்கே நீங்கள் வந்து இந்த டஸ்ட் கப்பை வந்து நீங்கள் கழட்டிக்கலாம் ஈஸியாக. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். டஸ்ட் கப் வந்து உள்ளே வந்து கழட்டிக்கலாம், சரிங்களா. ஸோ அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கப்பு வந்து வெளியே வந்துடும். இந்த கப்பு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி டஸ்ட் ஃபில்டரை வந்து உள்ளே கொட்டிட்டு, அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிடும். அதுக்கப்புறமா திருப்பியும் அந்த அட்டாச்மெண்ட் வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து லாக் பண்ணிக்கலாம். சைடில் வந்து உங்களுக்கு ஏர் வெளியே வரதுக்கு உங்களுக்கு எக்ஸிட்டும் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் இருக்குது, டஸ்ட் கப்பு கழட்டுறதுக்கான பட்டனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது விலை கம்மியாக இருக்க வேக்கம் கிளீனருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விலை கம்மியாக இருக்க வேக்கம் கிளீனர் வந்து டஸ்ட்டு வந்து நீங்கள் இப்படி வச்சு சக் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்கன்னா டஸ்ட்டு கீழே கொட்டும். ஸோ இதில் வந்து டஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொட்டாது, சரிங்களா. அதில் வந்து இங்கே ரிட்டர்னுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வால்வ் மாதிரி கொடுக்குறாங்க உள்ளே. ஸோ உங்களுக்கு கீழே வந்து கொட்டாது. ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இங்கே வந்து சைடில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கொட்டு வேணாம்னு சொல்லியிருந்தீங்களா, ஸோ அது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ டஸ்ட்டு வந்து இங்கே சும்மா அப்படி கொட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதாவது லோ காஸ்ட் இதுக்கும் நல்ல ப்ரீமியமாக போகிறதுக்கும் வேக்யூம் கிளீனர்னா ரிட்டர்ன் ஆகாது. இங்கே பாருங்கள், ரிட்டர்ன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து அழகாக டஸ்ட்டு போய் உள்ளே வந்து வெளியே போகாத மாதிரி இந்த சைடில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில்டருமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ அட்டாச்மெண்ட்ஸ் பற்றி பேசுகிறேன். ஸோ இப்போ என்னென்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வேக்யூம் கிளீனரில் வந்து போட்டிருக்கணும். அப்போ தான் நீங்கள் எந்த அட்டாச்மெண்ட்டாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியும். சரிங்களா, நம்பர் 1. ஸோ இப்போ வந்து இது வந்து இந்த அட்டாச்மெண்ட்டில் வந்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் நார்மலாக சக் பண்ணணுன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி இப்போ இந்த மாதிரி வலையெல்லாம் இருந்துச்சுன்னா இதை வந்து இப்படி பண்ணால் தான் இது வந்து போகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்க இந்த க்ரிவ் நாசல்லையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி அட்டாச் பண்ணணுன்னா சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், ஸோ இந்த கீழே இருக்கிறது, ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்படி வச்சு இன்சர்ட் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அவ்வளோதான். ஸோ கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணி இந்த மாதிரி சோஃபா, இங்கே பாருங்கள், டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ப்ரெஷ்ஷு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு சக்ஷன் மட்டும் வச்சு யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, இப்போ டஸ்ட்டு கலெக்ட் ஆகிடுச்சு. கலெக்ட் ஆனது வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சும்மா எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே இந்த மாதிரி கொட்டிடலாம். சரிங்களா. ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு சக்ஷன் கப்போட சைஸ் வந்து கம்மி தான். ஏன்னா ஹேண்ட் ஹெல்டுன்றதுனால ரொம்ப பெரிய ட்ரம் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. சின்ன சின்ன இடத்துல வந்து இந்த கண்ணு தெரியாத தூசியை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் தான் அது. ஸோ இது வந்து ஃப்ளோர் மேட்டுக்கான ப்ரஷ்ஷு. ஃப்ளோர் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இது பண்ணலாம் இதை வச்சு. சரிங்களா. ஸோ எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சு தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரும் அட்டாச்மெண்ட்டு. இது வந்து ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த அட்டாச்மெண்ட் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு உள்ளே போட்டு ஒரு கிளிக் போட்டிங்கன்னா இல்லை சரியாயிடும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் கார் சீட்டு, அதுக்கப்புறம் எங்கேயாவது நீங்கள் உண்மையாக இது பாருங்கள், இப்போ நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். போயிடுச்சு பாருங்கள். இப்போ எல்லாமே நான் லோ பவர்லேயே வச்சு நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஹை பவரில் வச்சு அப்படின்னா இன்னும் ஃபோர்ஸாக வந்து சக் பண்ணும். அதுக்கப்புறம் இதை வந்து ரோலர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து மாப் போடுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரொட்டேட்டிங் வீல் இருக்குது. அட்டாச்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு 5000 ரூபாயில் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தாக இருக்கும். மற்ற வேக்யூம் கிளீனருக்கும் இதுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதோட சக்ஷன் பவர் தான். இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே அமேசான் அந்த காமிச்சேன்னா அது வந்து கார்டடு உங்களுக்கு 4000 ரூபாய் வரும். இப்போ இது 5000 ரூபாய் கார்ட்லெஸ்ஸு. ஸோ அதான் எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இன்னொன்று, நான் ஏற்கனவே வேக்யூம் கிளீனர் வச்சுருக்கிறதுனால உள்ளே இருக்க அந்த அக்கோஸ்டிக் ஃபோம் போர்டெலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அந்த பெரிய டப்பாவை என்னால் தூக்க முடியல உண்மையாக சொல்லணும்னா. ஸோ வெயிட் வந்து இது வந்து ரொம்ப கம்மி. இங்கே பாருங்கள், ரொம்ப கம்மியான வெயிட்டு. ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து மேலே ஒட்டனை அடிக்கிறது வந்து இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த லென்த்து வந்து போதும் எனக்கு. ரன்னிங் டைம் இதில் வந்து முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும்னா 2200 mAh. அதனால இதோட ரன் டைம் வந்து ஜாஸ்தி. பவரில் உங்களுக்கு அவ்வளோ பேக்கப் வராது, பட் லோ பவரில் வந்து உங்களுக்கு பேக்கப் நல்லாவே கொடுக்கும். இது வந்து கரெக்ட் பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், அது மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுங்க. நல்ல புதுசாக பார்த்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.